மாதம் வரி சுமந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் இந்த தேர்தல் ஒரு தேவையான ஒரு வழி. இந்த நாடு கடந்த அரசாங்கம் மக்களின் அரசாங்கம் என்று சொல்வதற்கு சரியான ஒரு பொருத்தமாகவும் இருக்க முடியாது. சகிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களிடம் இவர்கள் நடத்துகிற இந்த கூத்துக்களை பார்க்க சொல்லி கேட்கிறீங்களான்னு சொல்ற அடிப்படையில் ஒரு சிறு இது ராவணா யூடியூப் தளத்தில் வந்த ஒரு நேர்காணல் ஒன்று. உடனடியாகவே இந்த நேர்காணல் அகற்றப்பட்டு விட்டது. நாடு கடந்த அரசாங்கத்தை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற தேவை பல பேருக்கு இருக்கிறது. அதை நாங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளவனும். உங்களுடைய நினைவில் மன மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி நாடு கடந்த அரசாங்கத்தின் பொது தேர்தல். கலந்து கொள்பவர் மதிப்பிற்குரிய முல்லைமதி அவர்கள். வணக்கம். வணக்கம் கிரண். வணக்கம் உறவுகளே. நாடு கடந்த அரசாங்கத்தின் 4வது பொது தேர்தல் மே 5ஆம் தேதி. இது பற்றி உங்கள் பார்வை? நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய 4வது தேர்தல் மே 5ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது நாடு கடந்த அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நாடு கடந்த அரசாங்கம் கலைக்கப்பட்டு, அதாவது 3வது தவணைக்குரிய அந்த அரசு கலைக்கப்பட்டு இப்பொழுது 4வது தவணைக்குரிய தேர்தலுக்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இப்பொழுது நாடு கடந்த அரசாங்கம் ஒரு காபந்து அரசாங்கமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சமாதானத்தில் தேர்தல் ஆணையம் நாடு கடந்த அரசாங்கத்தின் புதிய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை பல நாடுகளில் முன்னெடுத்து வருகின்றார்கள். நாடு கடந்த அரசாங்கத்தில் நீங்களும் ஒரு அங்கத்தவராக உள்ளீர்களா? நீங்களும் போட்டியிடுவதாக அறியப்பட்டது. நாடு கடந்த அரசாங்கத்தில் அங்கத்தவராக செயல்படுவதற்கு கடந்த தேர்தல் ஆண்டில், அதாவது 2019 நான் முயற்சி செய்தேன். அப்பொழுது தேர்தல் ஆணையாளரால் நான் நிராகரிக்கப்பட்டிருந்தேன். பின்னர் இந்த ஆண்டு நான் விண்ணப்பித்திருந்தேன். என்னுடைய விண்ணப்பம் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த நிலையில் தான் இப்பொழுது நிலைமை இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் நேற்று தான் அநேகமாக எல்லா உலகெங்கும் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு யாரை ஏற்றுக்கொண்டது என்றும் யாரை நிராகரித்தது என்றும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த மாதம் மே மாதம் இந்த தேர்தல் தேவையா? இந்த மாதம் எல்லோருக்கும் தெரியும், ஒரு வலி சுமந்த மாதம். இந்த மாதம் மே மாதம் வலி சுமந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் இந்த தேர்தல் ஒரு தேவையான ஒரு விடயமா? நிச்சயமாக இந்த மாதத்தில் இந்த தேர்தல் நடத்துவது ஒரு சிறப்பான விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் தமிழீழ மக்கள் தங்களுடைய நியாயமான உரிமையை கேட்டு இலங்கை அரசாங்கத்துடன் 70 ஆண்டுகளுக்கு மேல் போராடி இன்றும் போராடி கொண்டிருக்கின்ற நிலையில் 2009 மே மாதம் 18ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமும் தமிழீழ விடுதலை போராட்டத்தால் உருவாக்கப்பட்ட தமிழீழ தற்காலிக அரசாங்கமும் இலங்கை படைகளால் பன்னாட்டு ஆதரவுடன் முடக்கப்பட்ட நிலையில் நாடு கடந்த அரசாங்கம் தாயகத்தில் இருந்து நாடு கடந்து செயற்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் நாடு கடந்த அரசாங்கம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ருத்ரகுமார் அவர்களை பிரதமராக முன்னிறுத்தி அப்பொழுது உருவாக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த மாதத்தில் நாடு கடந்த அரசாங்கம் இந்த தேர்தலை நடத்துவது உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். ஏனென்றால் மக்கள் இந்த மாதத்தை மனதில் நிறுத்துவார்கள். நாடு கடந்த அரசாங்கத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அதே வேளையில் ஒரு தேர்தல் மூலம் நாடு கடந்த அரசாங்கத்தின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் பெரிய அளவில் ஈடுபாட்டை செலுத்துவதற்கும் பங்களிப்பதற்கும் ஒரு உணர்வு ரீதியாகவும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் இந்த மாதம் ஒரு பொருத்தமான மாதமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நாடு கடந்த அரசாங்கம் ஒரு அமைப்பா அல்லது ஒரு இயக்கமா? என்ன நாடு கடந்த அரசாங்கம் எப்படி அதை மக்கள் எடுத்துக்கொள்வது? நாடு கடந்த அரசாங்கம் ஒரு அமைப்பு அப்படியா? நல்ல ஒரு கேள்வி. ஆனால் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஊடகவியலாளர் இந்த கேள்வியை கேட்பதுதான் எனக்கு விந்தையாக இருக்கிறது. நான் சற்று முன்னர் குறிப்பிட்டிருந்தேன், நாடு கடந்த அரசாங்கம் எனப்படுவது யாதெனில் தமிழீழ விடுதலை போராட்டம் 90ஆம் ஆண்டு பிரசவித்த நிழல் அரசாங்கத்தின் தொடர்ச்சிதான் நாடு கடந்த அரசாங்கம். 90ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு தற்காலிக அரசை நிறுவி அதை நிரந்தர அரசாக நிலைமாற்றுவதற்காக உரிமை போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். 2005 நினைக்கிறேன் 2002 ஒரு சர்வதேச மத்தியஸ்தத்துடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தை விடுதலை புலிகளுக்கு எதிரான நிலையில் தமிழர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்காத வகையில் ஒரு தீர்வை வழங்குவதற்கு நிர்பந்தித்த பொழுது அதற்கு எதிராக நிலைப்பாட்டை விடுதலை புலிகள் எடுத்த போது விடுதலை புலிகளை பயங்கரவாத இயக்கமாக சித்தரித்து விடுதலை புலிகள் மீது போரை தொடுப்பதாக கூறி
தமிழீழ நிழல் அரசாங்கத்தின் மீதும் தமிழீழ மக்கள் மீதும் தமிழீழ தேசத்தின் மீதும் அவர்களின் காவலர்களாக நின்று போராடி கொண்டிருந்த அந்த விடுதலை இயக்கத்தின் மீதும் போரை தொடுத்து 2009 மே 18 அந்த போர் முடிவுக்கு வந்த போது அங்கே நிழல் அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தற்காலிக அரசாங்கம் செயலற்று போக வழக்கமாக நாடுகள் ஆக்கிரமிக்கப்படும் பொழுது அந்த நாடுகளினுடைய அரசாங்கங்கள் வேறு நாடுகளுக்கு இடம் மாறி செயற்படுவது போன்றும் இந்த தற்காலிக அரசும் இடம் மாறி நாடு கடந்த அரசாங்கமாக அமெரிக்காவை சேர்ந்த விஸ்வநாதன் ருத்ரகுமார் அவரை பிரதமராக முன்னிறுத்தி அப்பொழுது உருவாக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் தவணை 3லும் திரு பிரதமராக திரு விஸ்வநாதன் ருத்ரகுமார் அவர்களை நீடித்து செயல்பட்டிருந்தார். இப்பொழுது தேர்தல் காலம், ஆகவே காபந்து அரசாங்கத்தில் அவர் இப்பொழுது ஒரு பிரதமராக இருந்து கொண்டார். 15 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் கழித்தும் இப்படி ஒரு கேள்வி என்று சொல்லி ஒன்றை குறிப்பிட்டிருந்தீர்கள். அப்படி என்றால் இது விடுதலை புலிகளுடைய காலத்திற்கு பிற்பாடு இதை இந்த அமைப்பை நீங்கள் ஒரு இயக்கமாகத்தான் கருதுகிறீர்கள். பொதுவாக மக்களுக்காக இருந்திருந்தால் இங்கு தொடர்ந்து ஒரே பிரதமர், இன்று வரைக்கும் ஒரே பிரதமர், அதை மாற்றுவதற்கான ஒரு தகுதியான ஒருவர் இன்னும் தமிழினத்தில் கிடைக்கவில்லையா? அல்லது நீங்கள் சற்று முன் குறிப்பிட்டீர்கள் போன முறை தேர்தலில் நீங்கள் பதிவு செய்ததாகவும் நீங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும். அப்ப இங்கே நிராகரிக்கப்பட வேண்டும் என்றால் அது என்ன தகுதி இருக்க வேண்டும்? அங்கே போட்டியிட வேண்டும் என்றால் என்ன தகுதி இருக்க வேண்டும்? அந்த தகுதிகளை யார் முடிவு செய்பவர்களாக இருக்கின்றார்கள்? ஒரு பொது கட்டமைப்பு ஒன்று இங்கு இருக்கின்றதா? நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கேள்வி. நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய பிரதமரை தெரிவு செய்வது பிரதிநிதிகள். அதாவது ஒரு தேர்தல் நடந்து முடியும் பொழுது அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற பிரதிநிதிகளில் இருந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள். அது நாடு கடந்த அரசாங்கத்தின் யாப்பின் அடிப்படையில் தான் நடைபெறுகின்றது. ஆகவே அந்த யாப்பில் அதற்கு இடம் இருந்தபடியினால் தான் நான் நினைக்கிறேன் 3 தவணை தொடர்ந்து விஸ்வநாதன் ருத்ரகுமார் அவர்கள் பிரதமராக இருக்கின்றார். உங்களுடைய முதலாவது கேள்விக்கான பதில். அது நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய உள் விவகாரம். நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய யாப்பை படித்து பார்த்தால் அதில் அனைத்துக்குமான விளக்கங்கள் இருக்கின்றது. அதே போல நாடு கடந்த அரசாங்கம் ஒரு அமைப்பு கிடையாது, இயக்கம் கிடையாது, அது ஒரு அரசாங்கம். அதாவது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல தாயகத்தில் விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட தற்காலிக அரசாங்கத்தின் தொடர்ச்சியாக தற்காலிக அரசாங்கத்தின் தொடர்ச்சி தான் உண்மையில நாடு கடந்த அரசாங்கம். இந்த நாடு கடந்த அரசாங்கம் ஒரு அரசாங்கமாக செயல்படுவதனால் அதற்கு ஒரு தேர்தல் திணைக்களகம் இருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையாளர் இருக்கின்றார். எந்தெந்த நாடுகளில் தேர்தலை அந்த அரசாங்கம் நடத்துகிறதோ அத்தனை நாடுகளிலும் துணை தேர்தல் ஆணையாளர்கள் அந்தந்த நாடுகளில் இருக்கின்றார்கள். ஆகவே தேர்தல் ஆணையாளர் இருக்கின்றார், தேர்தல் ஆணையாளருக்கு துணை தேர்தல் ஆணையாளர்கள் இருக்கின்றார்கள், தேர்தல் விதிமுறைகள் இருக்கின்றது. அந்த விதிமுறைகளின் படி தகுதி நிலைகள் பற்றியெல்லாம் அந்த தேர்தல் விதிமுறைகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கின்றேன் நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய யாப்பு. அதில் நீங்கள் படித்து புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பங்களை பரிசீலித்து அந்த விண்ணப்பதாரர்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள் வெளியில் இருந்து வைக்கப்பட்டாலோ அல்லது செயற்பாட்டாளர்களால் சக செயற்பாட்டாளர்களுடைய கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பில் முறைப்பாடுகள் எதுவும் வைக்கப்பட்டாலோ அவற்றை பரிசீலித்து முடிவெடுக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இது ஒரு தேர்தல் திணைக்களகத்தினுடைய செயற்பாடாக நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் மிக மிக முக்கியமான விஷயம், தமிழ் மக்களாகிய நாம் இதை பெரிதும் மதித்து இந்த தேர்தல் ஆணையத்தின் செயற்பாடுகளை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். 2010ஆம் ஆண்டு இந்த தேர்தல் நடக்கும்போது அனைத்து தமிழ் மக்களுக்கும் அழைப்பு விடப்பட்டது. பகிரங்கமாக விடப்பட்டு பகிரங்கமாக அனைத்து பொதுமக்களிடம் இருந்தும் வாக்குகளை பதிவு செய்யுமாறு கேட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு அவ்வாறான செயற்பாடுகள் மிக குறைவாகவே இருக்கிறது. அவர்களோடு நெருங்கி இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இணைந்திருக்கக்கூடியவர்கள் தான் வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அது தமிழ் மக்களின் ஒரு அரசாங்கம் என்று கூறுவது பொருத்தமற்றதாகவே அப்படியான செயல் இருந்தால் அது இருக்கும். இன்னார்தான் போட்டியிட வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அது தமிழ் மக்களின் அரசாங்கம் என்று சொல்வதற்கு சரியான ஒரு பொருத்தமாகவும் இருக்க முடியாது. இங்கே நிராகரிக்கப்படுபவர்கள் அவர்களுக்கு பிடிப்பு இல்லாதவர்களாக இருந்தால் கூட நிராகரிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு செய்தியை முன் கொண்டு வர. சரி, இங்கே உதயன் பத்திரிகையில் வந்த ஒரு விடயம், முன்னாள் அமைச்சரும் அமைப்பின் தீவிர செயற்பாட்டாளருமான நிமால் விநாயகமூர்த்தி வேட்பு மனு நிராகரி, நாடு கடந்த அரசுக்குள் குழப்பமா? இந்த செய்தி நானும் படித்திருக்கின்றேன். அதாவது இந்த செய்தி தொடர்பில் நான் இன்னொரு கருத்தை கூற விரும்புகின்றேன். அதாவது இந்த ஊடகங்கள் நாடு கடந்த அரசாங்கம் தொடர்பிலும் நாடு கடந்த அரசாங்கத்தின் தேர்தல் தொடர்பிலும்
புரிதலற்று செயல்படுகின்றன என்பதற்கு இந்த ஊடகத்தின் செய்தி ஒரு முதலாவது ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் யாரை ஏற்றுகிறார்கள், யாரை நிராகரித்திருக்கின்றார்கள் என்ற விடயம் 3ஆம் தேதியோ 22ஆம் தேதி 23ஆம் தேதி தான் உத்தியோகபூர்வமாக நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையத்தால அறிவிக்கப்பட்டது, எல்லோருக்கும் இமெயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த செய்தி அதற்கு முதல் வந்த செய்தி. இந்த செய்தி நான் நினைக்கின்றேன் இந்த போட்டியாளர்களை அழைத்து அவர்கள் இவர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலிக்கின்ற அடிப்படையில் அழைத்து பேசி இருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைக்கின்றேன் கனடாவுக்கான தேர்தல் ஆணையாளர் அவர்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் மத்தியில் திரு நிமால் நியாயமூர்த்தி அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில் திருப்தி இல்லை என்ற கருத்தை அவர்கள் கூறியிருக்க கூடும். அதன் அடிப்படையில் நிமால் நியாயமூர்த்தி அவர்கள் தன்னை நிராகரித்து விட்டார்கள் என்று சொன்னாரோ, அல்லது அவர்கள் தேர்தல் ஆணையாளரோ அல்லது அவர்களை சார்ந்தவர்களோ உங்களுடைய விண்ணப்பத்தை நாங்கள் இன்ன காரணங்களுக்காக நிராகரிக்கிறோம் என்று கூறியிருக்க கூடும். எப்படி இருந்தாலும் நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கூறியிருந்தால் என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது என்ற விடயம் இந்த பத்திரிகை செய்தியில வந்திருக்கணும். இரண்டாவது, இந்த செய்தியை யார் இந்த பத்திரிகைக்கு கொடுத்தார்கள் என்றதை அப்பால இப்படி ஒரு செய்தி வந்தால் அந்த பத்திரிகை அலுவலகம் உடனடியாக நாடு கடந்த அரசாங்கத்தின் கனடாவுக்கான தேர்தல் ஆணையாளரை தொடர்பு கொண்டு இந்த நிமால் நியாயமூர்த்தி அவர்கள் தொடர்பில் வந்திருக்கின்ற இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தால் தேர்தல் ஆணையகம் சரியான விளக்கம் கூறியிருக்கும், அல்லது மத்திய தேர்தல் ஆணையத்துடன் தொடர்பு கொண்டாவது அவர் அந்த விளக்கத்தை கேட்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் இது ஒரு சதி முயற்சியாக கூட இதை கருதக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் இந்த பத்திரிகை தொடர்பில் பாரிய விமர்சனங்கள் கனடிய மக்கள் மத்தியில் இருக்கின்றது. என்றால் இவர் இந்த பத்திரிகை ஆசிரியரை பொறுத்தவரையில் இவர் ஒரு அரசு சார்பானவர் என்றும் சொல்லப்படுகின்றது. அதனாலதான் இப்படி ஒரு பொறுப்புணர்வற்ற செய்தியை நாடு கடந்த அரசாங்கத்தின் மீது சுமத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய இலட்சணையையும் அந்த அமைப்பினுடைய அனுமதி இல்லாமல் அந்த அமைப்பின் அந்த அமைப்பின் விமர்சனத்தை, அதாவது அந்த அமைப்பின் தேர்தல் தொடர்பான விமர்சனத்தின் போது அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்றுதான் என்னால் சொல்லக்கூடியதா இருக்கின்றது. நிராகரிக்கப்படுவது என்ற விடயத்தை நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளணும் என்றால், ஒருவர் 15 ஆண்டுகள் 3 தவணை நாடு கடந்த அரசாங்கத்தில் செயல்பட்டார் என்றதுக்காக இவ்வாண்டு நிராகரிக்க முடியாது என்று நான் நினைக்கவில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், அப்படி என்று சொன்னால் இவர்கள் போட்டியிட தேவையில்லை. நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய சட்ட விதிமுறையின்படி, தேர்தல் விதிமுறைகளின் படி நீங்கள் ஒவ்வொரு 5 ஆண்டு காலமும் மீண்டும் மீண்டும் நீங்கள் தேர்தலில் பங்கு பெற்றி போட்டிகள் வந்தால் போட்டியிட்டு தான் நீங்கள் உங்களை முன்னிறுத்தி கொண்டு வர வேண்டும். அப்ப அதனால இந்த தேர்தல் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் பொழுது இவர்களுடைய நாடு கடந்த அரசாங்கத்தின் உறுப்புரிமை உட்பட எல்லாம் நீக்கப்பட்டு விடுகிறார். அப்ப இவர்கள் மீண்டும் சாதாரண நிலைக்கு வந்து மீண்டும் தேர்தல் ஆணையத்தில் போய் தங்களை விண்ணப்பிக்கும் பொழுது அந்த விண்ணப்பங்கள் தொடர்பில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளும் போது தேர்தல் ஆணையாளரின் கவனத்துக்கு இந்த பரிசீலனை இந்த விண்ணப்பதாரி தொடர்பில் ஏதாவது முறைப்பாடுகள் இருந்தாலோ அல்லது அவர்கள் தேர்தல் ஆணையம் இவரை நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே கருத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் நிராகரிக்க முடியும். சரியான குற்றச்சாட்டுகள் இல்லாமல் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தாலே ஒரு ஆளை நிராகரிக்க முடியாது. என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். ஏனென்றால் கடந்த தேர்தல் ஆண்டு 2019 நான் விண்ணப்பித்திருந்தேன். அப்பொழுது தேர்தல் ஆணையாளராக இருந்த ரத்னசிங்கவனுடைய நண்பர், நட்பு ரீதியாக நான் அவருக்கு ஒரு இமெயிலை அனுப்பியிருந்தேன். ஏனென்றால் மன்னிக்கணும், குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தேன். ஏனென்றால் என்னை இந்த இதில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினவரே சிவா ரத்னசிங்கம். அந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது மக்கள் மத்தியில் இந்த தேர்தல் நடப்பது பற்றிய பெரிய தெளிவுகள் ஒன்றும் இல்லாமல் இருந்த காரணத்தினாலே போராளிகளாக நாங்கள் உதவுவதற்காகத்தான் உண்மையில் 2019 நான் நாடு கடந்த அரசாங்கத்தின் பணிமனைக்கு சென்றிருந்தேன். அங்கு சென்று பிரச்சார உதவிகளை நான் உங்களுக்கு செய்கிறேன் என்றுதான் நான் உண்மையில முதல்ல சொல்லி தொடங்கினேன். பிறகுதான் என்னிடம் பலர் கேட்டுக்கொண்டார்கள், நீங்களும் இதில் இணைந்து செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கண்ணன் என்று சொல்லி ஒரு ஆள் தான் எனக்கான பணத்தையும் கட்டி என்னை அதில் கண்டிப்பாக உங்களை போன்றவர்கள் இதில் ஈடுபடவும் வாங்கொண்டு கேட்டதால என்னுடைய விண்ணப்பம் அங்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நான் பிறகு அவருக்கு அந்த பணத்தை தருவதாக சொல்லியிருந்தேன். இந்த நிலையில் இந்த நிமால் விநாயகமூர்த்தி அவர்களும் அவருடன் சேர்ந்த குழுவினரும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 20-21 பேர் அவர்களில் இருந்தார்கள், ஒரு குழுவாக தனியாக. அவர்கள் எங்கிருந்து செயல்பட்டார்கள் என்று எனக்கு தெரியாது. நாடு கடந்த அரசாங்கத்தின் பணிமனைக்கு போவதற்கு அவர்கள் வந்து போறது தான் நான் கண்டிருக்கிறேன். மற்றும்படி நாடு கடந்த அரசாங்கத்திலே எங்களை போன்று தன்னார்வ தொண்டர்களாக அவர்களுக்கு உதவ போனவர்களும் அங்கே இணைந்து பணியாற்ற விரும்பியவர்களும் விண்ணப்பித்தவர்களுமாக கொஞ்சம் பேர் இருந்து கொண்டிருந்தோம். அவர்களில் இருந்து 4 பேரை மட்டும் அவர்கள் தங்களுக்கு
தரும்படியும் அந்த உங்கள் இருக்கிறவர்கள் இருந்து 4 பேரை நீங்கள் தேர்ந்தெடுத்து தாருங்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் 4 பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் ஒரு புறத்தில் நடந்து கொண்டிருக்க இங்க நடக்கிற இந்த சம்பவங்களை பார்த்து விட்டு இது என்ன நடக்குது இங்க ஒரு தேர்தல் என்று சொல்லுகின்றார்கள். ஒருவர் தலைமையில 20-21 பேர் நிக்கிறோம், மற்ற கொஞ்சம் பேர் இங்க பணிமனையில் நிக்கிறோம். இது என்ன நடக்குது என்று சொல்லி ஒரு அதிருப்தியில நான் சிவாரட்னசிங்கம் என்ற தேர்தல் ஆணையாளருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினேன். இப்படியானவர்களோடு எங்களை வந்து நின்று செயல்பட சொல்றீர்கள். நாங்கள் இந்த மக்களுக்காக எங்களுடைய சின்ன காலத்திலிருந்து உலக காலத்தை நாங்கள் கொடுத்து விட்டு நிற்கின்றோம். இந்த கல்லறையில் நிற்கின்ற இந்த பையனை பாருங்க, தன்னுடைய தந்தைக்கு மலர் தூவம் வந்து நின்று கொண்டிருக்கின்றான். இத்தனை ஆயிரம் மாவீரர்களை விதைத்து விட்டு நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக எங்கள் மக்களுடைய இந்த நிலையை சகிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களிடம் இவர்கள் நடத்துகிற இந்த கூத்துக்களை பார்க்க சொல்லி கேட்கிறீங்களான்னு சொல்ற அடிப்படையில் ஒரு குறுஞ்செய்தியை பர்சனலா அனுப்பியிருக்கிறார். அந்த குறுஞ்செய்தியை அடிப்படையாக வச்சு தேர்தல் ஆணையாளர் ரத்னசிங்கம் சக போட்டியாளர்களின் தகுதியை கேள்விக்குள்ளாக்கி விட்டீர்கள் என்று என்னை அவர் வந்து அப்பொழுது நிராகரித்திருந்தார். நான் உடனடியாகவே தலைமை தேர்தல் ஆணையாளருக்கு கடிதம் எழுதி அனுப்பினேன். இப்படி ஒரு காரணத்தை சொல்லி என்னை நீக்கி இருக்கிறார் என்று. உடனடியாக அவர் சொன்னார், தேர்தல் ஜாப்பை அனுப்பி வச்சுட்டு சொன்னார், இதை படியுங்கோ, அந்த தேர்தல் விதிமுறையில இருக்குது, நீங்கள் சக போட்டியாளரை நீங்கள் விமர்சிக்க முடியாது. அதான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுதே நான் உங்களுக்கு சொன்னேன், நானும் இம்முறை இந்த தேர்தல் இதில் ஒரு செயற்பாட்டாளனாக இணைவதனால் நான் சக போட்டியாளர்களை பற்றி எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்க முடியாது. ஒரு அரசியல் விமர்சகனாக உங்களுடைய கேள்விகளுக்கு பொதுவான கருத்துக்களை தான் என்னால் சொல்ல முடியும் என்று அந்த அடிப்படையை தான் நான் சொல்லுகின்றேன். அப்ப கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நான் அறிந்தளவில் நிமால்நாயகமூர்த்தி அவர்களின் தலைமையில் 20-21 பேர் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தார்கள். அது எப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தோன்னு எனக்கு தெரியாது. அப்ப இந்தியாவில இருந்தவர்கள் 4 பேரை எடுத்து 25 உறுப்பினர்களை கனடாவில் இவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அப்ப அது ஒரு பெரும் விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தது. நான் கூட கடுமையாக விமர்சித்திருந்தேன். அது வந்து பிரதமருடனும் கதைத்திருக்கின்றேன், எல்லோருடன் தொடர்ந்து காய்ச்சி கொண்டு வந்ததன் நிமித்தமாக இம்முறை தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கடுமையாக இந்த விஷயத்தில் நின்றது. இந்த குழுவாக சேர்ந்து செயல்படுறதை அனுமதிக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா வந்து உங்களோட விண்ணப்பங்களை தாங்கோ, நாங்கள் அதை பரிசீலிச்சு நீங்கள் தகுதியானவர்களா இருந்தால் எடுப்போம். அந்த அடிப்படையில் இந்த முறை கூட தேர்தலில் ஈடுபடுறதுக்கு என்னுடைய நண்பர்கள் பலர் கேட்டுக்கொண்டார்கள். நிமால்நாயகமூர்த்தி அவர்களே என்னிடம் கேட்டார், அது நீங்களும் வாங்கோன்னு சொல்லி. அப்ப நான் முதல்ல அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு போட்டும் இறுதி நேரத்தில் நானும் விண்ணப்பத்தை கொண்டே கொடுத்திருந்தேன். என்னுடைய விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எனக்கு இமெயில் கிடைச்சிருக்கு. ஆனால் நிமால்நாயகமூர்த்தி அவர்களை நிராகரிப்பதாக தேர்தல் ஆணையாளர் சொன்னதாக இப்படி ஒரு செய்தி வருது. அப்ப நான் உடனடியாக நிமால்நாயகமூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன், ஏன் அவசரப்படுறீங்க, நீங்கள் ஒரு 3 தவணையும் செயற்பட்ட ஒரு ஆள் பொறுமையாக இருக்கலாம், மற்றது மத்திய தேர்தல் ஆணையாளரோட கதைச்சிருக்கலாம் என்ற விடயங்களை நான் சொன்ன பொழுது அவர் சொன்ன பதில்களில் இருந்து நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். அவர் முன்முடிவோட இருந்திருக்கிறேன். அதாவது தன்னை இம்முறை தேர்தல் ஆணையம் நிராகரித்து விடும் என்றதிலே அவர் ஒரு உறுதியாக இருந்ததனால் தான் நான் நினைக்கிறேன் இங்க கனடிய தேர்தல் ஆணையம் இவர் சம்பந்தமாக அவர்கள் கூப்பிட்டு கதைச்ச போது சொன்ன கருத்தை அடிப்படையாக வைத்து இப்படியான செய்திகளை வெளியில வர்றதுக்கு இவரே காரணமாக இருந்து விட்டார். அதான் உண்மையா நடந்ததே தவிர இங்க சரிபுல கூற போறதாக இருந்தார். கடந்த 3 தவணை காலங்களிலும் செயல்பட்டவர்கள் மக்கள் மத்தியில போய் சரியா செயல்பட்டு தேர்தல் ஒன்றை எதிர்கொள்ள போகிறது நாடு இருந்த அரசாங்கம் என்றால் குறைஞ்சது 2-3 மாதத்துக்கு முதல்ல ஊடகங்கள்ல போய் அவர்கள் அது பற்றி பேசி மக்களை தயார்படுத்தி தேர்தலுக்கு மக்களை தயார்படுத்திய பிறகுதான் இவர்கள் தேர்தலுக்கான அறிவிப்பை செய்ய வேண்டும். ஆனால் இந்த முறை கூட அப்படி எதுவும் நடக்க இல்லை. அப்ப என்னுடைய அந்த ஆதரவாளர்களுக்கு உள்ளேதான் இந்த தேர்தல் நடப்பது போன்றுதான் இருக்கிறது. அதான் நான் உங்களிடத்தில் முன்கூட்டியே சொன்னேன். 2010ஆம் ஆண்டு இந்த தேர்தல் நடக்கும் போது பலருக்கு அறிவித்தார்கள், பலர் மூலமுடக்கில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களையும் அழைத்தார்கள், நீங்களும் பாருங்கள் வாக்களியுங்கள் என்று அழைத்தார்கள். ஆனால் அதன் பிற்பிற்பாடு நடக்கக்கூடிய தேர்தல்களில் குறிப்பிட்ட ஆதரவாளர்களை மட்டுமே வைத்து இந்த தேர்தல்களை நடத்துவது போன்றுதான் இருந்தது. ஆனால் இந்த முறை சற்று ஒரு அதிகமாக பேச்சுக்கள் வெளியில் வந்தா கூட உள்ளுக்கு அதிகமான குழப்பங்கள் இருப்பதாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு பதிவை, ஒரு வீடியோ பதிவொன்று அந்த முன் பகுதியை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். இது ராவணா யூடியூப் தளத்தில் வந்த ஒரு நேர்காணல் ஒன்று. உடனடியாகவே இந்த நேர்காணல் அகற்றப்பட்டு விட்டது. இது நானும் பார்த்திருந்தேன். எனக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் லண்டன்ல இருந்து அனுப்பியிருந்தார். நான் அதை கிளிக் பண்ணவுடன் அது அகற்றப்பட்டிருக்கிறது நானும் பார்த்திருக்கின்றேன். நான் நினைக்கிறேன் இதுதான் நடந்தது. அதாவது ராவணாவுக்கு யாரோ இந்த தகவலை கொடுத்திருக்கின்றார்கள், இப்படி தேர்தல் திணைக்களகம் சரியாக செயற்படவில்லை என்ற செய்திகளை கொடுத்திருக்கின்றார்கள். அவரும்
அதை இந்த வெளியிலிருந்து போன தகவலை அப்படியே நம்பிக்கொண்டு அவர் இந்த காணொலியை பதிவு செய்து விட்டார். உடனடியாக நான் நினைக்கின்றேன் நாடு கடந்த அரசாங்கம் தொடர்பு கொண்டு அல்லது தேர்தல் ஆணையகம் தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களுடன் இதை பற்றி பேசாமல் இந்த செய்தியை வெளியிட்டது தவறு என்று சொல்லியிருப்பார்கள். அவர் உடனடியாக நிலைமையை புரிந்து கொண்டு அகற்றியிருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். உதயன் பத்திரிகையை பொறுத்தவரையிலே அது அச்சு பத்திரிகை வெளிவந்து விட்டது. அதனால பத்திரிகை ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும். இம்முறை அதனுடைய அடுத்த பதிப்பு இந்த கிழமை வெளிவரும் போது அவர்கள் தங்களுடைய தவறுக்கு வருத்தம் தெரிவிப்பார்களா இருந்தால் நிச்சயமாக உதயன் பத்திரிகை ஒரு சரியாக செயல்படுகிறது, நடுநிலையாக செயல்படுகிறது நான் நினைக்கலாம். ஏன்னா நான் கூட உதயன் பத்திரிகை தொடர்பில் ஒரு கவிஞனாக கடுமையான என்னுடைய விமர்சனத்தை 2 கவிதைகள் மூலம் வெளியிட்டிருந்தேன். என்றால் நிமால் விநாயகமூர்த்திக்கு உதவி செய்வதாக சொல்லி இந்த செய்திகளை வெளியிடுவதன் மூலம் தேர்தல் ஆணையம் இதை குற்றச்சாட்டாக வச்சுக்கொண்டு அவரை நிராகரிக்க போறார்கள் என்று நான் கவலைப்பட்டேன். ஏன்னா நான் அறிஞ்சளவில் நிமால் விநாயகமூர்த்தி ஒரு உண்மையா நல்ல ஒரு ஆர்வமான செயற்பாட்டாளர். கடந்த காலங்களில் ஆர்வமான செயற்பாட்டாளர். உதயன் பத்திரிகை அவர்கள் இதை சரிபுலை என்று சொல்வதை விட இங்கு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிமால் விநாயகமூர்த்தி அவர்கள் தான் இதுக்கான ஒரு தகவலை அந்த பத்திரிகைக்கோ இல்ல அல்லது நாடு கடந்த அரசாங்கம் சார்ந்து அவரது தகவலை வெளியிட வேண்டும். ஆனால் இங்கு இந்த தேர்தலில் பல குழப்பங்கள் இருப்பது போன்ற விடயங்களைத்தான் அவதானிக்கக்கூடியதா இருக்கிறது. ஒருவரை இந்த தேர்தலில் போட்டியிட முடியும் என்று சொல்றார். அவர் இன்னொரு அமைப்பில் செயல்பட்டிருந்தாலோ இன்னொரு அமைப்பில் இருந்தாலோ அப்படியானவர்களை கூட இங்கு இணைக்கப்பட மாட்டாது என்ற வகையில் தான் பேச்சுக்கள் அடிபடுகிறது. இது பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அல்லது இது உண்மையான ஒரு தகவல்? இல்ல, என்னை பொறுத்தவரையில நான் அறிந்த அளவில ஒரு அரசியல் விமர்சகனாக நான் என்னுடைய தேடல்கள்ல நாடு கடந்த அரசாங்கம் அது மாதிரி யாரையும் தகுதி நீக்கம் செய்வதாக நான் அறியவில்லை. ஏனென்றால் மதிப்புக்குரிய திரு நிமால் விநாயகமூர்த்தி அவர்கள் கூட 4 ஆண்டுகள் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் என்ற புலோட் இயக்கத்தில் செயல்பட்ட ஒரு முன்னாள் போராளி தான். அவர் நாடு கடந்த அரசாங்கத்தில் 15 ஆண்டுகள் சேவையாற்றி இருக்கின்றார். இம்முறைதான் அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் எனக்கு தெரியாது, நிராகரிக்கப்பட்டிருக்கிறதோ இல்லையோ தெரியாது. இந்த செய்தியின்படி சொல்லுகின்றேன். இப்ப தலைமை தேர்தல் ஆணையகம் என்ன முடிவெடுத்து அவருக்கு அறிவித்திருக்கிறது தொடர்பில் எனக்கு தெரியவில்லை. நான் அவரோட பேசவில்லை, அதில் தெரியவில்லை. சில வேளை அவர் நிராகரிக்கப்பட்டால் சில வேளை இந்த செயற்பாடுகளை காரணம் காட்டுவார்களோ அல்லது வேறு காரணங்கள் இருக்கோ அதில் தெரியாது. அது சம்பந்தமா நீங்கள் கேட்கணும் என்றால் உண்மையா நீங்கள் தேர்தல் ஆணையத்தோடு பேச வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையாளரோடு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் அல்லது தேர்தல் ஆணையத்தோடு கேட்கலாம். ஏனென்றால் இந்த தேர்தல் சம்பந்தமான முறைகேடுகள் ஏதாவது இருக்கிறது தொடர்பாக நீங்கள் எங்களை போன்ற அரசியல் விமர்சகர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதை விட நேரடியாக தேர்தல் ஆணையரிடம் கேட்டுவிட்டு அவர்கள் சொல்லுகின்ற பதிலில் உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் எங்களை போல விமர்சகர்களிடம் கேட்டால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். அதே வேளையில நான் நாடு கடந்த அரசாங்கத்தின் ஒரு பிரதிநிதியாக செயற்படுவதற்கு விண்ணப்பித்திருக்கின்ற நிலையில் மன்னிக்க வேண்டும், நான் நாடு கடந்த அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற வகையில் செயற்பட முடியாது. ஏனென்றால் நான் அந்த அமைப்பில் ஒரு அங்கத்தவராக செயற்பட விண்ணப்பித்திருக்கின்ற வகையில் நான் செயற்பட முடியாது. சமகாலத்தில் ஏனைய செயற்பாட்டாளர்களையும் நான் விமர்சிக்க முடியாது, விமர்சிக்க கூடாது. அது நாடு கடந்த அரசாங்கத்தின் தேர்தல் விதிமுறை சொல்கிறது. இது பத்திரிகை செய்தியில் வந்தபடியால நண்பர் நிமால் விநாயகமூர்த்தியுடைய விடயம் தொடர்பில் நான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுகின்றேனே தவிர மற்றது எங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட நிலையில் நான் இந்த கருத்தை சொல்றேனே தவிர ஏற்கனவே சில ஊடகங்கள் கருத்து கூறும்படி கேட்ட போதும் நான் அதை தவிர்த்து வந்ததுக்கு காரணம் நானும் ஒரு செயற்பாட்டாளனாக விண்ணப்பித்திருக்கிறதால் என்னை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் சரியாகத்தான் செயல்படுகின்றது. நாடு கடந்த அரசாங்கத்தை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற தேவை பல பேருக்கு இருக்கிறது. அதை நாங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த நாடு கடந்த அரசாங்கம் என்ற ஒன்றுதான் இன்றைக்கு ஈழத்தமிழர்களுக்காக இருக்கின்ற ஒரு உருப்படியான ஒரு பேராளர்கள் என்ற இடத்தில் இருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல தாயகத்தில் இருந்த நிழல் அரசாங்கம் இன்றைக்கு நாடு கடந்து இருக்கின்றது. நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய முக்கியத்துவம் என்பது ஒரு மிகவும் பெரியது. இது தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாடு கடந்த அரசாங்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு மக்கள் செயல்பட வேண்டும். என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒவ்வொரு தேர்தல் தொகுதியிலும் குறைந்தது 2 பேராவது முன்வந்தால்தான் மக்கள் வெளியே வந்து வாக்களிப்பார்கள். இப்பொழுது நான் விண்ணப்பித்திருக்கிற இடத்தில் கூட இன்னும் ஒரு சகோதரர் விண்ணப்பித்திருக்கின்றார். நான் அவருக்கு கூட ஒரு ஒலிப்பதிவு அனுப்பியிருந்தேன், உங்களுக்கு அனுப்பினான் நினைக்கிறேன். அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்து அந்த ஒலிப்பதிவை நான் அவருக்கு அனுப்பினேன். உங்களுடைய புகைப்படத்தை தாங்கோ, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தேர்தல் பிரச்சாரம் செய்வோம், 2 பேரும் சேர்ந்தே மக்கள்கிட்ட போவோம், நாங்கள் போய் நாடு கடந்த அரசாங்கத்தில் என்ன செய்ய போறோம்ன்றதை விளங்கப்படுத்துவோம், ஏன் நீங்கள் வந்து எங்களுக்கு வாக்களிக்கணும் என்றதை சொல்லுவோம், எங்கள் 2 பேர்ல ஒரு ஆளை நாங்களே தெரிவு செய்தால் நீங்க போங்க அல்லது நான் போறோம் போகலாம், அப்படி போறதுக்கு நாங்க விரும்பல,
அதுக்கு காரணம் மக்களாகிய நீங்கள் வெளியில வந்து வாக்களித்து உங்கள் பிரதிநிதியை நீங்கள் தெரிவு செய்ய வேணும். அவரும் போராட்டத்தோடு ஆதரவாக செயல்பட்ட ஒரு ஆள் தான். நான் ஒரு போராளியாகவே நாங்கள் முன்மாதிரியாக நிப்பம் வாங்கணும் என்று அவருக்கு நேரடியாக நான் தொலைபேசியில் அழைத்தும் சொல்லியிருந்தேன். அவருக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பியிருந்தேன். ஆனால் அவர் எந்த பதிலும் தரவில்லை. அவர் நானும் இந்த தேர்தலில் நாங்கள் எதிர்கொள்கின்றோம், மக்களை எதிர்கொள்கின்றோம். மக்கள் தங்களுக்கு விரும்பிய ஒரு ஆளைத்தான் அனுப்ப போறார்கள். அதையும் இந்த இடத்தில் நான் சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். அது மக்கள் முடிவெடுக்க வேண்டும். அது மக்களிடம் முழு சுதந்திரம் இருக்கிறது. முல்லைமதி இதுக்கு தோதாதவரா இல்லை என்று சொன்னால் சபா குகராதர் ஏதோ பேர் சரியா ஞாபகம் இல்லை, ஏதோ சபாண்டு ஆரம்பிக்குது. அவரை தேர்ந்தெடுக்க போறார்களோ அது மக்களிடம் விருப்பம். ஆனா நாங்கள் 2 பேரும் இதை ஒரு என்னன்னு சொல்றது, இந்த அரசியல் கட்சியில் நடத்துற மாதிரியான ஒரு கட்சி சண்டையாக என்ன முன்னிறுத்து ஒரு ஆளை குறை சொல்லி தள்ளி விழுத்தி போய் அதெல்லாம் நான் செய்ய விரும்பவில்லை. எனக்கு அதுல உடன்பாடு. மக்கள் உங்களுடைய அந்த நாடு கடந்த அரசாங்கத்தின் கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் உலக தமிழ் மக்களை ஒன்றிணைப்பது என்ற ஒரு கொள்கை இருக்கின்றது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அமைப்புகளே நீங்கள் 4-5 பேரை ஒன்றிணைய முடியாமல் இருக்கின்றீர்கள். நீங்கள் உலக மக்களை, தமிழ் மக்களை ஒன்றிணைத்து தமிழர்களுக்கான ஒரு தீர்வை எடுத்துவிட வேண்டும் என்ற ஒரு நிலையை சொல்லுவது சில பேருக்கு ஒரு சலிப்புத்தன்மையை ஏற்படுத்துவது போன்றே சில நேரங்களில் இருக்கிறது. நீங்கள் விடக்கூடிய இந்த அரசாங்கம் சார்ந்து விடக்கூடிய அறிக்கைகள், ஏனைய அமைப்புகளும் விடக்கூடிய அமைப்புகள், சமீபத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விடயங்கள், இருக்கிறார் இல்லை என்ற பல விடயங்கள், இதெல்லாத்தையும் பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மை தான் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இங்கே அமைப்புகளை ஒன்றிணைக்கக்கூடிய செயல்பாடுகள் எதிர்காலங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? இதுல முக்கியமா ஒரு விஷயத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அமைப்புகள், சங்கங்கள், அரசுகள், அரசாங்கங்கள். அரசுகள் நிரந்தரமானவை, அரசாங்கங்கள் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் மாறிக்கொண்டிருக்கக்கூடியவை. இது எங்களுக்கு ஒரு அரசு இல்லை, நாங்கள் அரசாங்கத்தை கொண்டவர்கள். அதனால ஒவ்வொரு 5 ஆண்டும் தேர்தல் நடத்தி நாடு கடந்த அரசாங்கம் செயல்படுது. இங்க உண்மையாக இந்த தமிழினத்துக்காக உழைக்க விரும்புகிறவர்கள், அவர்கள் அமைப்பாக இருந்தாலும் சங்கமாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும், இந்த காலத்தின் தேவையை உணர்ந்து நாடு கடந்த அரசாங்கத்தை எங்களுடைய தலைமை சக்தியாக நாங்கள் ஏற்று அர்ப்பணிப்போடு நாங்கள் அந்த அமைப்பை முன்னிறுத்தி எங்களுடைய இனத்துக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொள்றதுக்கு முயற்சிக்க வேண்டியது இக்காலத்தின் கடமை. ஒருவேளை எங்களுடைய மக்கள், என்னுடைய பிரதேச தொகுதி மக்கள் என்னை தெரிவு செய்து நாடு கடந்த அரசாங்கத்திற்கு அனுப்புவார்களாக இருந்தால் நிச்சயமாக மக்களிடமிருந்து நான் என்னுடைய மக்களோடு தொடர்ச்சியாக தொடர்பில் இருப்பேன். என்னுடைய தொகுதியில் மட்டுமல்ல, தாயகத்தில் உள்ள மக்களுடனும் உலகெங்கும் இருக்கிற தமிழ் மக்களுடனும் நான் தொடர்பில் இருப்பேன். நான் பொது வழியில் இருக்கின்றேன். அவர்களின் குறை குற்றங்களை கேட்டு நாடு கடந்த அரசாங்கத்திற்குள் அந்த விடயங்களை பேசி ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி மக்களுடைய மனக்குறைகளை தீர்க்கக்கூடிய அளவில் இந்த 4வது தேர்தல் ஆண்டு நிச்சயமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு நான் கடுமையாக முயற்சிப்பேன். இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவது போல நாடு கடந்த அரசாங்கம் உள்ளிருந்து தனக்குத்தானே குளிபறிக்கிறது என்றது உண்மையாக இருந்தால் அது முல்லைமதி கூடாக உலகம் தெரிஞ்சு கொள்ள கூடிய நிலைமை கூட உருவாகும் என்றதை நான் வெளிப்படையா சொல்றேன். நான் என்னுடைய மக்களுக்காக தான் நிற்கிறேன். நான் எனக்காக நிக்க இல்லை, நான் கதிரைக்கும் பதவிக்குமாக நிக்க இல்லை. நம்புங்கள், தேர்தல் ஆணையத்தை நம்புங்கள். தமிழர்களுக்கான ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அது நாடு கடந்த அரசாங்கம். அதற்கு ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை நம்புங்கள். ஊடகங்களே, தேர்தல் ஆணையத்திடம் நீங்கள் கேள்விகளை முன்வையுங்கள். உங்களுக்கு முன்னால் வருகின்ற கேள்விகளை தயவு செய்து தேர்தல் ஆணையத்திடம் போய் கேளுங்க. இப்பொழுது நீங்கள் தேர்தல் ஆணைய இந்த நாடு கடந்த அரசு தொடர்பாக நீங்கள் பொதுவான கேள்வி கேட்டபடியாக நான் அரசியல் விமர்சனங்களாக என்னுடைய பொதுப்பதவிகளை சொல்லி இருக்கின்றேன். ஆனால் நீங்கள் குற்றச்சாட்டுக்கள் பற்றி அதுக்கு விடை காண வேண்டும் என்றால், உண்மையாக சரியான கருத்தை நீங்கள் மக்களுக்கு முன்னால் போய் சொல்ல வேண்டும் என்றால், தேர்தல் ஆணையாளர்களுடன் பேசுங்கள். மத்திய தேர்தல் ஆணையாளர் இருக்கிறார், அவருடன் பேசுங்கள். அவர்கள் உங்களுக்கு சொல்வதுதான் இந்த தேர்தல் நடைமுறை சார்ந்த கருத்தாக இருக்குமே தவிர என் போன்றவர்கள், ஆய்வாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இது கருத்து சொல்ல முடியாது. தயவு செய்து நாடு கடந்த அரசாங்கத்தை நாசம் செய்வதற்கு விளைகின்ற சக்திகளுக்கு துணை போய்விடாதீர்கள். இந்த ஒன்றுதான் எங்களுக்கு இருக்கிறது. நாம் ரத்தம் சிந்தியதற்கும், வேர்வை சிந்தியதற்கும், உயிர்களை கொடுத்ததற்கும், உடைமைகளை இழந்ததற்கும், சொந்த மண்ணை விட்டு அகதிகள் ஆகியதற்கும், எங்களுடைய பிள்ளைகள் பிஞ்சு வயசில் தங்கள் பெற்றோர்களை இழந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? எனக்கு பின்னாலே இருக்கிற இந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? அந்த தந்தையினுடைய பேர் நக்கீரன். நக்கீரனுடைய மகன் தந்தை இழந்து விட்டான். நக்கீரன் நீதி கேட்டு நின்றால் மகன் தந்தை இழந்து நிற்கிறான். ஆக இதையெல்லாம் நினைவில் வச்சு கொண்டு செயல்படுங்க. நாடு கடந்த அரசாங்கம் எனப்படுவது
தமிழீழ மக்களின் முதன்மை சக்தியாக அதை முன்னிறுத்தி அதை பலப்படுத்தி தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை தமிழர்கள் பயன்படுத்த தவறினால் தமிழர்களுக்காக செயற்படும் அமைப்புகள் அந்த புரிதலோடு செயற்பட தவறி நான் நீ என்று சண்டை பிடிப்பார்களா இருந்தால் அங்கு யார் போயும் ஒன்றும் செய்யலாது. நல்லது. நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்காக உங்கள் பணிகளை தொடர வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.